அன்பான திருச்சபை விசுவாசிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலையிலே நாம் தேவனை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய தருணத்திற்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆலயங்கள் திறக்கப்படவும் எல்லாரும் ஒன்று கூடி ஆராதிக்கின்ற சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் செபிக்கும்படி உங்களை மிக தாழ்மையோடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய கையின் பிரயாசம், வேலைகள், தொழில், வியாபாரங்கள், இன்னும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய பணிவான வேண்டுகோள், நீங்கள் அடிக்கடி என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களை பற்றி தெரிவிப்பீர்களானால் நான் ஜெபிப்பதற்கு மிகுந்த உதவியாக இருக்கும். ஆகவே மிக தயவாக நான் கேட்கிறேன், நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று யோசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-17 வசனங்களை நாம் வாசிப்போமானால், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சம்பவத்திற்கு பின்பாக நடைபெறுகிற ஒரு மாபெரும் நிகழ்வு என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்வு என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை மறுபடியுமாக கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய மகா பெரிய விருப்பம். சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்கிற வார்த்தையை ஆண்டவர் இந்த 21ஆம் அதிகாரத்தில் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக 3வது முறையாக சீஷர்களை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு. நன்றாக யோசித்து பார்ப்போமானால், ஆண்டவர் நேரடியாக சீமோன் பேதுருவை சந்திக்க விரும்புகின்றார். 21ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமானால், பேதுரு தன்னோடு இருக்கிற சீஷர்கள் மொத்தம் 7 பேரை அவன் அழைத்து கொண்டு திபேரியா கடலிலே போய் மறுபடியுமாக மீன் பிடிக்கிற தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் அவனை எல்லாவற்றையும் விட்டு எனக்கு பின் சென்று வா என்று சொன்னார். அவருடைய கட்டளை என்ன? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்கிறது அவருடைய கட்டளை. சீஷர்களை தம்மோடு இருக்கவும் தம்முடைய ஊழியத்தை செய்யவும் ஆண்டவர் அவர்களை அழைத்திருந்தார். அந்த நாட்கள் வரும் வரைக்கும் இவர்கள் காத்திராமல் இயேசு தம்மோடு இல்லை என்பதை புரிந்து கொண்டு, தம்முடைய வாழ்க்கை என்ன ஆகிவிடுமோ, தம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுமோ, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டதா, இயேசு கிறிஸ்து நம்மிலே பெரிய காரியங்களை செய்வாரா என்ற ஒரு மாபெரும் சந்தேகம் வந்துவிட்டது. ஆகவே தன்னுடைய தொழிலின் மூலமாக பிழைப்புக்குரிய அடுத்த காரியங்களை பார்க்க வேண்டும் என்பது பேதுருடைய விருப்பமாக இருந்தது. இது 3வது தரிசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற 3வது தரிசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பேதுரு யார் என்றால், ஆண்டவரோடு கூட இருந்தவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுமரணங்களை குறித்து பேசுகிற போது அவன் சொன்னான், இது உமக்கு நேரிடக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியம், இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வரும்போது வேலைக்காரனுடைய காதை அவன் வெட்டுகிறான். ஆண்டவர் அந்த காதை எடுத்து அந்த வேலைக்காரனுக்கு சுகத்தை கொடுத்து தன்னுடைய சிலுவையின் பாடுமன்றத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை பார்த்து அநேக சமயங்களிலே அவனை கண்டித்திருக்கிறார். அவனுடைய வேகமும் அவனுடைய வைராக்கியமும், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியமும் இருந்தது அவனுக்கு. ஆனால் இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுமன்றத்திலே எல்லாருக்கும் முன்பாக இயேசுவை மறுதலிக்கின்றார். நான் அவரை அறியேன், எனக்கு தெரியாது. அவன் சபிக்கவும் அவரை நிந்திக்கவும் தொடங்கினான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் தனக்கென்று பிரச்சனைகள் வருகிற போது, தனக்கென்று சோதனைகள் வருகிற போது, அந்த சோதனையை சகிக்க முடியாதபடி அவன் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஐயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் சீஷர்களை தன்னுடைய ஊழியத்திற்கு அழைத்தார்? சீஷர்கள் யார்? அவர்கள் கடினமாக உழைக்கின்றவர்கள். நான் இந்த மீன் பிடிக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன் கடற்கரை ஓரத்தில். அவர்கள் அநேகர் இரவு பகலாக தன்னுடைய மீன் பிடிக்கிற தொழிலை செய்வதற்கு ஆயத்தமாகி இரவு நேரங்களிலே மீன் பிடிக்க புறப்படுகிறார். காலையிலே வந்து தங்களுடைய மீன்களை விலைக்கு விற்று தங்களுடைய வலைகளை கழுவி ஆயத்தம் பண்ணி அன்று இரவு போவதற்காக அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிற காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் மிகவும் கடினப்பட்டு உழைக்கின்ற ஒரு மக்கள். ஐயா, நம்முடைய வாழ்க்கையில ஊழியக்காரராக, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அநேக சமயங்களில் நாம் சோர்ந்து போகிறோம், காரியங்களை செய்ய மலைத்து போகிறோம். ஒரு காரியத்தை நான் படித்தேன். ஒரு போதகர் மனைவி தன்னுடைய புருஷன் போதகரை அழைத்து, ஐயா மழை பெய்கிறதா பாருங்கள் என்று சொன்னபோது அவர் தன்னுடைய ஈசி சேர்ல இருந்து எந்திரிக்காம சொன்னாராம், நான் நம்முடைய வீட்டில் வளர்கிற நாயை அழைத்துப்பார், அது நனைந்திருந்தால் அது மழை பெய்கிறது என்று அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னாராம். நிறைய சமயங்களில் சோர்வு வருகிறது. இந்த நாட்களில் கூட இந்த தொற்று காலங்களிலே அநேக சமயங்களிலே நாம் சோர்வடைந்து விடுகிறோம். வீட்டுக்குள்ளாகவே அமர்ந்திருந்து, வீட்டுக்குள்ளாகவே காத்திருந்து அநேக காரியங்களை யோசிக்கிற போது நமக்குள்ளாக ஒரு சோர்வு வருகிறது. ஆகவே இந்த ஹார்ட் ஒர்க்கிங் என்கின்ற ஒரு கடினமான வேலை பகுதிக்கு நம்மை நாம் அழைத்து செல்ல முடியாதபடிக்கு சூழ்நிலைகள் நமக்கு தடையாக இருக்கிறது. ஆனால் we have to work hard. நாம் இன்னும் அதிகமாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒருவேளை நாம் நேரடியாய் மக்களை சந்திக்க முடியாது, நேரடியாக பேச முடியாது. ஆனாலும் நம்முடைய இந்த நாட்களிலே நவீன கால தொடர்பு கருவிகளை வைத்து, செல்போன், இமெயில்ஸ், சோசியல் மீடியாஸ் இவைகளெல்லாம் வைத்து மக்களை தொடர்பு கொண்டு உற்சாகப்படுத்தலாம். கடினமாக நாம் இருக்க வேண்டும், கடினமாக உழைக்க வேண்டும். இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம்னால், அவர்கள் கரேஜியஸ் பீப்புள். கடல் அலைகளை கடந்து போகிறவர்கள். கலிலேயா கடல் என்பது சீறி பாய்கின்ற, அடிக்கடி பொங்கி எழுகின்ற ஒரு அலைகளை கொண்ட ஒரு கடல். நீங்களும் நானும் கூட இந்த நாட்களிலே மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து வருகிறோம். இன்றைக்கு அநேக போதகர்கள் இரத்த சாட்சியாய் மரிக்கிறார்கள். அநேக விசுவாசிகள், ஆசிய கண்டத்திலே அநேக விசுவாசிகள் துண்டு துண்டாக வெட்டப்படுகிறார்கள். ஆப்பிரிக்காவிலே நடந்து கொண்டிருக்கிறது, மிடில் ஈஸ்ட்ல நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சரித்திர அந்த காரியங்களை எல்லாம் வீடியோவில் பார்க்கிற போது நம்முடைய உள்ளங்கள் பதைக்கிறது. ஐயா, எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் நிறைய பேர் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கிறதை இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னொரு நல்ல குணம் அவங்ககிட்ட இருந்தது பொறுமை. பொறுமை என்று சொல்லுகிற போது நாம் யோசித்து பார்ப்போமானால்,
பேஷன் என்பது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். மீன் எங்கே இருக்கிறது, அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். பொறுமையாய் அதை பிடிக்கின்ற யுத்திகளை கையாள வேண்டும். அதை செய்து முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த மீன் பிடிப்பது என்பது ஒருவர் சொல்லுகிறார், இட் இஸ் டைனமிக் மெத்தட்ஸ். ஆச்சரியமான முறைகளிலே மீன்களை அறிந்து அதை மிக நுணுக்கமாக கையாண்டு மீன் பிடிக்கிற ஒரு பொறுப்பு என்று ஒருத்தர் சொல்லுகிறார். ஐயா, இதற்கு பொறுமை தேவை, காத்திருப்பு தேவை. இந்த நாட்களில் கூட நாம் ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபிக்கின்றோம், பாடல் பாடுகிறோம், செய்திகளை கேட்கிறோம். ஏன் இன்னும் எனக்கு காரியங்கள் நடைபெறவில்லை என்ற கேள்விகள் உண்டு. நிறைய பேர் என்னை ஆண்டவர் ஏன் இப்படி வச்சுட்டு இருக்காரு, ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்கலைன்னு சொல்லி கேட்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கிறார். ஆனால் நம்மிலே பொறுமை என்கின்ற உணர்வும், தேவனை தேடுகின்ற உணர்வும், கர்த்தரை கைவிடாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த காலகட்டங்களிலே தேவனுக்கென்று நாம் வாழுகிற போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை மேற்போட்டுக் கொள்கிறார். நாம் அதிகமாக இந்த காரியத்தை யோசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அடுத்தது, மீன் பிடிக்கிறவர்களுக்கு ஒன்றாக சேர்ந்து கோஆபரேட்டிவ், அதாவது ஒன்று சேர்ந்து இந்த மீன் பிடிக்கிற தொழிலை செய்வார்கள். 10 பேர் 15 பேர். இதே சம்பவத்தை நாம் பார்ப்போமானால், இரவு முழுவதும் மீன் பிடிக்க போகிறார்கள். இந்த 7 மீனவர்கள் இரவு மீன் கிடைக்கவில்லை. அப்போ ஆண்டவர் அதை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய வலைகளை 100 மீட்டர் தூரத்திலே போடுங்கள் என்று சொல்கிறார். அங்கே மீன்கள் கிடைக்கிறது, பெரிய பெரிய மீன்கள் கிடைக்கிறது. அந்த மீன்கள் 153 பெரிய மீன்கள் என்று சொல்கிறார்கள். அதை இழுத்து படகுக்குள்ளாக கொண்டு வர முடியவில்லை. அதனால வேறு மீனவர்களை அழைத்து படகுக்குள்ளாக அந்த மீன்களை கொண்டு வருகிறார். அப்படியே ஒற்றுமை, தாங்கள் செய்கிற இந்த காரியத்தில் ஒற்றுமை. இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முற்படுகிறோம். நமக்குள்ளாக ஐக்கியமும் ஒற்றுமையும் இல்லை, ஒருமனப்பாடு இல்லை. நிறைய சமயங்களில் கருத்து வேறுபாடுகள், தங்களை பெரியவர்கள் என்று காட்டிக் கொள்ளுகின்ற சூழ்நிலைகள். ஐயா, ஆண்டவர் நம்மை ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கின்ற பொறுப்பாளர்களாகவும் தலைவர்களாகவும் கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். நன்றாக யோசித்து பாருங்கள். ஐயா, ஆங்கிலத்தில் டிகனோஸ், டீக்கன் என்ற வார்த்தைக்கு சர்வன்ட் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலைக்காரன். நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தி நம்மை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று ஒப்புக் கொடுக்கின்ற காரியத்திற்கு தேவன் அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே நம்மை நாம் தாழ்த்த வேண்டும் ஆண்டவர் சமூகத்தில். எவன் ஒருத்தன் தலைவனாக இருக்கிறானோ அவன் ஊழியம் செய்ய கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சீஷர்களுக்குள்ள அநேக வாக்குவாதங்கள், யார் தலைவனாக இருப்பது. ஆண்டவர் என்ன பண்ணாரு, தன் இடுப்பில் கட்டிட்டு இருக்கிற துணி எடுத்து பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து சீஷருடைய கால்களை கழுவ ஆரம்பித்து விட்டார். அப்போ பேதுரு கூட என்ன சொல்றான், ஐயா என் காலை மாத்திரம் இல்லை, என் தலையிலிருந்து கழுவுன்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ முன்னே குளிச்சுட்ட, தலையிலிருந்து கழுவிட்ட, நீ ஏன் மறுபடியும் வந்து இது போதும் உனக்கு அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, இதே சூழ்நிலை தான் அவர்கள் கூட்டாக செயல்படுகிற போது அங்கே பேதுரு இயேசு நிற்கிறார் என்று கண்டவுடனே, அவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்தவுடனே, கடலிலே நடந்த அற்புதத்தை பார்த்தவுடனே அவன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் தண்ணீருக்குள்ளாக குதிக்கிறான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டும். வருகிற போது ஆண்டவர் அவர்களை காலை பிரேக்ஃபாஸ்ட் கூப்பிடுறார், காலை உணவுக்கு. இங்கிலீஷில் கம் அண்ட் டைன் என்று சொல்றார். யோசித்து பார்த்தா ஆண்டவர் தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் பந்தி இருக்கிறார்.
ஒன்று, ஆண்டவர் எவ்வளவு கருத்துரை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இவர்கள் ஆண்டவரையுடைய அழைப்பை விட்டுவிட்டு மறுபடியும் மீன் பிடிக்க போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் பின்தொடர்ந்து போகிறார். பின்தொடர்ந்து போய் அவர்களோடு கூட அமர்ந்திருந்து அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து, இரவு முழுவதும் வேலை செய்து பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவங்களை போஷிக்கிறார். மலை பிரசங்கத்தில் கூட 3 நாட்கள் தங்கியிருந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவர்களை சும்மா வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதான்னு சீஷர்ட்டு கேட்கிறார். சீஷர்கள் சொல்ற, எங்க போய் வாங்கிட்டு வர்றது, என்ன போய் பண்றது, எங்க கடைகள் இருக்கிறது என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன போது, ஒரு சிறுவன் 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்திருக்கிறான் என்ற செய்தி சீஷனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்த போது தேவன் அதை ஆசீர்வதித்தார். இந்த நாட்களில் கூட நம்முடைய கரத்தில் இருக்கிற சொற்பமான காரியங்களை தேவனுடைய கரத்திலே கொடுக்கிற போது அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை பல மடங்காக நமக்கு மாற்றி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அப்படியானால் ஆண்டவர் யார்? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார், நம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்க விரும்புகிறார். இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற போது சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அவனை பார்த்து சீமோன் பேதுருவை நோக்கி சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்திலே அன்பு கூறுகிறாயா என்று கேட்கிறார். அதற்கு அவன் சொல்லுகிறான், நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தவணை அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு ஆம் ஆண்டவரே என்றான். உம்மை நேசிக்கிறேன் என்றான். ஆடுகளை மேய்ப்பாயாக என்கிறார். 3ஆம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே துக்கப்பட்டு, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? யூ நோ மீ லார்ட். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும், நாம விட்டு பின்மாற்றம் அடைந்து நான் போய்விட்டேன், மீன் பிடிக்க போய்விட்டேன், உம்முடைய அன்பிலே இருந்து தளர்ந்து போய்விட்டேன். ஆண்டவரே, என்னை நீ மன்னியும் சுவாமி. நான் உம்மை நேசிக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும், அதனாலதான் திரும்ப திரும்ப என்னிடத்திலே கேட்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தை நீ அறிந்தவர், நான் யார் என்று நீ புரிந்திருக்கிறீர் சுவாமி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்ன? நீங்களும் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்வதற்கு அடையாளம் என்ன? நன்றாக யோசித்து பார்ப்போமானால், ஒரு வழிபோக்க வியாபாரி திருமணம் செய்து கொள்கிறார். தன் மனைவியை அதிகமாய் நேசிக்கிறவன். தன்னுடைய மணி பர்ஸ்ல மனைவியினுடைய தன்னுடைய திருமண நாள், அவளுடைய பிறந்த நாள், அவளுடைய மோதிரத்தின் அளவு, அவள் போட்டிருக்கிற ஷூனுடைய அளவு, அவளுடைய ட்ரெஸ் சைஸ் எல்லாத்தையும் எழுதி மணி பர்ஸ்ல வச்சிருக்கிறான். இவன் வெளியே போய் பல நாட்கள் கழித்து திரும்ப வருகிறவன். இது எல்லாவற்றையும் பேப்பர்ல எழுதி வச்சுட்டா அன்புக்கு அது செய்த பணியாக இருக்குமா? பாரு, நான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், உன்னை நேசிக்கிறதுக்கு இந்த அடையாளம் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒன்றை தன் மனைவிக்கு அவன் செய்ய வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். அவன் ஏதாவது ஒன்றை அவளுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் அவருடைய ஊழியத்தை செய்வது, அவருடைய ஆடுகளை மேய்ப்பது. நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவரை நேசிப்பதற்கு அடையாளமாக நீங்களும் நானும் அவருடைய வாழ்க்கையை, அவர் கொடுத்த உன்னதமான பரிசுத்த வாழ்வை பின்பற்றி நடக்கிறோமா? அல்லது அவரோடு கூட வாழ்ந்து கொண்டு ஐக்கியமாக இருக்கிறோமா? திருவிருந்து எடுக்கிறோம் எல்லாரும்.
அதனுடைய அடையாளம் என்ன, அதனுடைய காரியம் என்ன? நான் உங்களோடு ஐக்கியமாக இருக்கிறோம், நீருடைய பாவத்திற்காக மரித்தீர், உயிர் தெழுந்தீர், திரும்ப வரப்போகிறீர், நாங்கள் ஒருவரோடு ஒரு ஐக்கியமாய் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக அந்த ஐக்கிய பந்தியை நாம் என்ன செய்கிறோம்? அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் இந்த அற்புதமான ஒரு ஐக்கிய பந்தியை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். சீசர்கள் பின்மாற்றம் அடைந்து மீன் பிடிக்க போன போது கூட அவர்களை அழைத்து பந்திக்கு அழைக்கிறார், அவரோடு கூட உணவருந்துபடி அழைக்கிறார், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளும்படி அழைக்கின்றார். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து, நீ என்னை நேசிக்கிறாயா, இவள் எல்லாரை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? என்ன பதில் சொல்ல முடியும்? ஒருவேளை சீமோன் பேதுருவை போல நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று 2 முறை சொல்லி 3வது முறை கேட்டபோது, ஆண்டவரே எல்லாம் உமக்கு தெரியும், நான் உம்மை விட்டு தூரமாய் போய்விட்டேன், உம்மை நேசிக்க முடியாதபடி என்னுடைய வாழ்க்கையிலே அநேக பாவ சூழ்நிலைகள், அநீதிக்குரிய காரியங்கள், தேவனுக்கு விருப்பமில்லாத தன்மைகள், தேவன் விரும்பாத சூழ்நிலைகளை நான் இன்னும் செய்து கொண்டிருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை உண்மையாய் நேசிக்கவில்லை. ஆண்டவரே, என்னை மன்னியும், நான் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக, உம்முடைய வழிநடத்துதலுக்குள்ளாக, உம்மோடு கூட வாழ்வதனாலே வருகிற ஆசீர்வாதங்களை நான் அனுபவிப்பதற்காக ஆண்டவரே, நான் உம்மோடு இணைந்து கொள்ள விரும்புகிறேன். என்னை மன்னியும், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? பாவியிலும் பிரதான பாவினான், பாவியிலும் பிரதான பாவினான். ஒருவேளை தன்னை பரிசுத்தவான் என்று சொல்லி மேன்மை பாராட்டிக் கொள்ளவில்லை, பாவியிலும் பிரதான பாவினான் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அம்மட்டுமாய் தாழ்த்துகிறார். பேதுரு தானே சொன்னான், எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியும் சார், நான் எதுவும் மறைக்க முடியாது. ஒருவேளை இந்த காலையிலே நீங்களும் நானும் ஆண்டவரோடு இருக்கிறோம் என்ற உணர்வு இருக்கிறதா? ஆண்டவரோடு கூட நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு இருக்கிறதா? அந்த ஐக்கியம் இருக்கிறதா? அல்லது தேவனை விட்டு பிரிந்து போய் வெறுமையாய் வாழ்ந்து வெறுமையிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோமா? உள்ளத்தில் சமாதானம் இல்லை, உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை, தேவைகள் அதிகமாக இருக்கிறது, என்னுடைய காரியங்கள் அதிகமாக இருக்கிறது, என்னுடைய காரியங்களை போஷிக்க முடியாத அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர்தான் எனக்கு எல்லாம், நீர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பேனால், அவரை உண்மையாய் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு நான் நேசித்து அவருடைய அன்பு கூறுவேன். ஆனால் கர்த்தர் சகலமும் நன்மைக்கு எதுவாக நமக்கு நடத்தி கொடுப்பார். சீமோன் பேதுருவை பார்த்து, என் ஆடுகளை மேய்ப்பாயா, பேதுருவே, கற்பாரியாகிய உண்மையிலே என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொன்னார். பேதுருவின் சம்பவத்திற்கு பின்பாக ஒரே செய்தியிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த நாட்டில் 3000 பேர் என்பது பெரிய கூட்டம், ஜனத்தொகை பெரிதாக இல்லை. பேதுருவை கர்த்தர் அசாதாரணமாக பயன்படுத்தினார். அவன் செய்த அற்புதங்களை நாம் படித்திருக்கிறோம். ஆண்டவரோடு கூட இணைந்து அவன் செயல்படுகிற போது பெரிய காரியங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இந்த காலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நான் உம்மோடு ஐக்கியமாக இருக்க விரும்புகிறேன், உம்மை நான் நேசிக்கிறேன், நீர் எனக்கு செய்த எல்லா சகாயத்தையும் நன்மைகளையும் நான் நினைத்து உமக்கு நன்றி கூறுகிறேன் சுவாமி. நான் உம்மை விட்டு தூரமாக போயிட்டேன், உம்மிடத்திலே கிட்டி சேர விரும்புகின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும். மறுபடியும் உம்மோடு புதிய உறவை புதுப்பித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று கேட்போம். கர்த்தர் தாமே தம்முடைய பிரசன்னத்தை கட்டளையிட்டு நம்மிலே அவர் கிரியை செய்து உண்மையான உறவுக்குள்ளாக பிரவேசித்து அவரை நேசிக்கிற உன்னதமான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி அருள்வாராக. ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. ஒரு சிறிய பகுதியை எடுத்து நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு நீ கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
சீமோன் பேதுருவை பார்த்தவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டேன். அந்த கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்ல முடியாது திகைத்து போனான். மறுபடியுமாய் நீ கேட்டபோது சொன்னான், எல்லாவற்றையும் நீர் அறிவீர். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லுகிறது போல எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று அவனுடைய நிலைமையை அவன் ஒத்துக்கொண்ட போது, அவன் பின்மாற்றத்தை அவன் ஒத்துக்கொண்ட போது கர்த்தர் அவனை பார்த்திய நாடுகளை மேய்ப்பாயாக என்று நீர் பொறுப்புகளை கொடுத்தீர். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் அப்படியே சொல்லுகிறோம், எல்லாவற்றையும் நீர் அறிவீர். எங்களுடைய அலங்கோலத்தை, எங்களுடைய அநீதிகளை, எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய அக்கிரமங்களை, உம்மை விட்டு தூரமாய் போன சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. எங்களை மன்னியும் கர்த்தாவே. உம்மோடு கூட இணைந்து உண்மையாய் உம்மை நேசித்து உமக்காக வாழ்ந்து சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தார். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அவனுக்கு செய்யப்படும் என்று சொல்லுகிறது போல ஆண்டவரே, நீர் கிருபையை தார், ஆசீர்வதியும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதை கேட்ட ஒவ்வொரு பேரிலும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நடைபெறட்டும். உம்முடைய சமூகத்திலே அவர்களை அர்ப்பணிக்கின்றோம். எந்த தேவையோடு, கஷ்டத்தோடு, பிரச்சனைகளோடு கூட இருக்கிறார்களோ ஆண்டவரே, நீர் அவளை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய அன்பை நீர் அவளுக்கு கொடும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சுகபலன், பாதுகாப்பு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென்.